நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி நின்று ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என் மகன் வந்துட்டு ரொம்ப நல்லவ, அவளுக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ, சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குமா சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஊர் மிச்சம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேம்மா. சாமுண்டீஸ்வரி பொண்ணுக்கு பாரு எப்படி கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமையாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்தேன். என் பொண்ணுங்க ஏன் முன்னாடியே சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படி நீ தனியாக மனக்கோலத்தில் இப்படி நிற்கிறத பார்க்கறதுக்கா நான் இப்படியெல்லாம் வந்துட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு எந்த இப்படி நடக்குதோ அந்த கடவுளுக்கே வந்துட்டு கண் இல்லை, உன் வாழ்க்கை வந்துட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா நீங்கள் சாரி கேட்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லைம்மா. ஏதோ நடக்க வேண்டியது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அதுக்காக நீ இப்படியே வந்துட்டு நின்ற முடியுமா? மணமேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நினைச்சுன்னா இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? அது ஏன் பொண்ணுக்கே இப்படி நடக்க நினைக்கிறப்போ தான் அதைத்தான் என்னால் தாங்க முடியல. இங்கே பாரு ரேவதி, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காண்டி தான் இந்த அம்மா வந்துட்டு சொல்கிறத நீ கேளுமா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் தான் மகேஷை வந்துட்டு பார்த்தோம். அவரு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் அவர் எங்கேயோ போயிட்டாரா, இல்லை யாரோ வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்களா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. போலீஸும் வந்துட்டு தேடி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்காக வாழ்க்கை இப்படியே விட்டுற முடியுமா? அதுக்காண்டி தான் இனிமேல் அவன் வர்ற மாதிரி தெரியல, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டிக்கும். அதுக்கு என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, கல்யாணமா, மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயில் கேட்க, மாப்பிள்ளை வேறு யாரும் கிடையாது, நம்ம வீட்டு டிரைவர் ராஜா இருக்காரே, அவர் தான் நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளை. கண்டிப்பாக என் பொண்ணை நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்திருக்காரு. எந்த ஒரு பார்வையும் அவர்கிட்ட இருந்து தப்பாக வந்தது கிடையாது. அதை வச்சு நான் சொல்கிறேன், நல்ல மாப்பிள்ளையை தான் நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ராஜா தான் ரேவதிக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது ரேவதி வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே கோவமாக வந்துட்டு கார்த்தியவே பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இங்கிட்டு பாட்டிக்கு மயிலுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. மாயாவுக்கும் சந்திராவுக்கும் பயங்கர அதிர்ச்சி. அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன் வந்துட்டு அவன் மேலே உள்ள தப்பே இன்னும் நிரூபிக்கல, ஆனால் நீ இன்னும் அவளை மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் போலீஸ் தேட போயிருக்காங்களே, கண்டிப்பாக வந்துட்டு மகேஷ் இந்த மண்டபத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாருக்கா. ஏன்னா அவர் கல்யாணம் வந்துட்டு விருப்பப்பட்டு தானே நடக்கு, இவன் தாங்க ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு இவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அந்த ராஜா தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் ராஜா மேலே பழியப்படாதீங்க, அவன் ஒன்றும் அப்படி பண்ணுற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்லை ஆரம்பத்துலேருந்தே இவங்களை பற்றி தப்பாக சொல்கிறது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. பாத்தியா ரேவதி, நான் தான் படித்து இவனை பற்றி சொன்னேன், நீங்கள் தான் யாருமே நம்ப கிடையாது. இப்போ பார்த்தியா உங்கள் அம்மா மனசே கடைசியில் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு சந்திரா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த முடிவை வந்துட்டு நீ ஏற்றுக்கிடுவேன்னு நம்புகிறேன் ரேவதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் தான் என் கௌரவ இதில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுற ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அமைதியாக வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ராஜாவை வந்துட்டு பார்க்குறாங்க. அதாவது கார்த்தியை, ராஜா நீ வந்துட்டு நான் சொல்கிற முடிவுக்கு சம்மதிப்பேன்னு சொல்லி நம்பி தான் நான் எல்லாம் முன்னாடி இந்த இதை சொல்லியிருக்கேன். இப்போ என் கௌரவம் வந்துட்டு உங்ககிட்ட தான் இருக்குது, நீ தான் அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டி வந்துட்டு, கார்த்தி எப்படியாவது நீ ஒத்துக்கணும்ப்பா, ரேவதியோட வாழ்க்கை உன் கையில் தான்ப்பா இருக்குது, நீ வந்துட்டு மனசை வச்சாதான்ப்பா வாழ்க்கை வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முருகா இதை எப்படியா நடத்தி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. இந்த பக்கம் மாயா வந்துட்டு, ஆக மொத்தத்தில் மகேஷை யாரோ வந்துட்டு மறைச்சி வச்சிட்டீங்க, பாத்தியா ரேவதி, பணம் இருக்கிறவங்களாம் இப்படி தான் பண்ணுறீங்க, உங்களை நம்பி வந்ததுக்கு நல்லா வந்துட்டு பலனை கொடுத்துட்டீங்க, மகேஷ் தான் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை, கடைசியில் பார்த்தியா சொன்ன மாதிரியே அந்த டிரைவரை வந்துட்டு மாப்பிள்ளை ஆக்கிட்டாங்க, அவனோட பிளானே இதுதான், நான் நினச்சேன் அது மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் ரேவதி கிட்ட கொளுத்தி விட்டுட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு அப்படியே முறைச்ச மணிக்கு, நீ வாழ்க்கையில் தேவையில்லாமல் விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.